சிவபெருமானின் 63 நாயன்மார்களில் ஒருவர் உருத்திர பசுபதி நாயனார். அவரது வாழ்க்கை முழுவதும் வேதம், ருத்ர ஜபம், சிவபக்தி மற்றும் இறைவனுக்கான முழு அர்ப்பணிப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். உருத்திர பசுபதி நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருத்தலையூர் என்னும் புனித ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். வேதங்கள் மற்றும் ஆகமங்களில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தார். ஆனால் அவருடைய உயர்வு அறிவால் மட்டுமல்ல, அவரது மனதில் எப்போதும் சிவபெருமானின் திருநாமமே ஒலித்தது. அவர் தினமும் அதிகாலை எழுந்து திருக்குளத்தில் நீராடுவார். அதன்பின் கழுத்தளவு நீரில் நின்றபடி ஸ்ரீருத்ரம் எனப்படும் ருத்ர மந்திரங்களை ஜபிப்பார். இது ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல ஆண்டுகள் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடித்தார். மழை வந்தாலும், குளிர் இருந்தாலும், உடல் சோர்வாக இருந்தாலும் அவர் ஜபத்தை நிறுத்தவில்லை. சிவபெருமானின் திருநாமமே என் உயிரின் மூச்சு என்று எண்ணினார். அவரது ருத்ர ஜபம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை கேட்டவர்கள் மன அமைதியும் ஆன்மீக அதிர்வும் உணர்ந்தனர். அவரது பக்தி ஊரெங்கும் புகழடைந்தது. ஒரு நாள் அவர் வழக்கம் போல் திருக்குளத்தில் நின்று ருத்ர ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவரது மனம் முழுவதும் சிவபெருமானில் லயித்திருந்தது. அந்த நொடியில் வானம் முழுவதும் ஒளி பரவியது. சிவபெருமான் உமாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். உருத்திர பசுபதி நாயனார் அந்த தெய்வீக தரிசனத்தைக் கண்டு மெய் மறந்து நின்றார். உன் இடையறாத ருத்ர ஜபம் என்னை மகிழ்வித்தது என்று சிவபெருமான் அருளினார். உன் உயிரே என் நாமத்தில் கலந்துவிட்டது என்று ஆசீர்வதித்தார். அந்த அருளால் உருத்திர பசுபதி நாயனார் சிவபெருமானின் திருவடியில் சேரும் பாக்கியம் பெற்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உண்மையான பக்தி என்பது வெளிப்படையான வழிபாட்டில் மட்டுமில்லை, மனம் முழுவதும் இறைவனின் நாமத்தில் நிலைத்திருப்பதே. ஒரு மந்திரத்தை உண்மையான அன்புடன் ஜெபித்தால் அது இறைவனை நம்மிடம் கொண்டு வரும். பக்தியின் ஆழம் சொற்களில் இல்லை, நிலைத்த நம்பிக்கையில் உள்ளது. ஓம் நம சிவாய.